வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவுல மேஷராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. மேஷராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். 3ஆம் இடத்திலிருந்து அவருடைய 7ஆம் பார்வை பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்திலும், அவருடைய சிறப்பான 8ஆம் பார்வை 10ஆம் இடம், அதாவது தொழில் ஸ்தானத்துல பதியுதுங்க. தொழில முன்னேற்றங்கள், நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் தேடி போவீங்க. ஒரு வேலைக்கு அப்ளை பண்றது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருமணம் தொடர்பான விஷயங்கள், இதுல எல்லாத்துலயுமே தேடி போவீங்க. தேடி போய் அதுல சக்சஸும் பண்ணுவீங்க. ரொம்ப நாளா மேரேஜ் ஆகாம கொஞ்சம் லேட் ஆகிட்டே இருக்கு. அதுக்கு இந்த டயத்துல நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அந்த திருமண வாய்ப்புகள் கைகூடும். அதனால தொழில் ஸ்தானத்தையும் ராசி அதிபதி பார்க்கறதுனால புதிய தொழில் வாய்ப்பு அமையறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமையும். எதனால அப்படின்னா தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தை ராசி அதிபதி பார்க்கிறாரு. இந்த டயத்துல புதுசா ஒரு தொழில் தொடங்கத்துக்கு ஏற்பாடு பண்ணுவீங்க. அரசாங்க வேலையில இருக்கிறவங்க புதுசா, அதாவது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பதவி உயர்வு வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. எதனால அப்படின்னா குரு பகவான் தான் 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. குரு பகவான் தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பாக்கியாதிபதி இருக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் 2ஆம் இடம்ங்கிற வருமானம், வாக்கு இதெல்லாம் சஞ்சாரம் பண்ணிட்டதுனால உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு. வருமானம் அதிகரிக்குங்க. உங்களுடைய சிறப்பான திறமையான பேச்சுக்கள் மூலமாவே வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரும். தேடி வரத்துக்கான சூழ்நிலைகள், வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. குரு பகவானுடைய 5ஆம் பார்வை ராசிக்கு 6ஆம் இடத்திலும், 7ஆம் பார்வை 8ஆம் இடத்திலும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிறப்பான 9ஆம் பார்வை தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல பதியுது. புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வரதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே அமையும். புதுசா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்க, தொழில் பண்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா தொழில் மிக மிக சிறப்பா நடக்கும். லாபங்கள் அதிகரிக்கும். வருமானம் கைகூடும். நீங்க என்ன நினைச்சிட்டு அன்னைக்கு ஸ்டார்ட் பண்றீங்களோ அந்த வருமானம் உங்களை தேடி வரும். ஏன்னா 2ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுடைய சிறப்பான இனிமையான அற்புதமான பேச்சின் மூலமாவே எல்லா காரியத்தையுமே சாதிச்சுக்குவீங்க. சரிங்க, இந்த வாரத்துல 16, 17 இந்த நாட்கள்ல தொழில லாபங்கள் அதிகரிக்கும். தொழில முன்னேற்றங்கள் ஏற்படும். புதிய தொழில் வாய்ப்புகள் எல்லாமே தேடி போவீங்க. லாபங்கள் அதிகரிக்குங்க. ஹார்ட்வேர்ஸ் கடை வச்சிருந்தவங்க, அது நீங்க எந்த கடை வச்சிருந்தாலும் சரிதான், அதுல பாத்தீங்கன்னா தொழில் வாய்ப்புகள்ல வருமானம் அதிகரிக்கும். சின்ன சின்ன கடைகள் வச்சிருக்கவங்க, சின்ன வியாபாரம் பண்றவங்க, உங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 16, 17 இந்த நாட்கள்ல லாபங்கள் அதிகமா வருங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா 18, 19 இந்த டயத்துல பாத்தீங்கன்னா பயணங்கள் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். தூரதேச பயணங்கள் போறதுக்கு பிளான் பண்ணுவீங்க. இந்த டயத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு லாங் டிராவல் போய் ஒரு பிசினஸ் சம்பந்தமான விஷயம் பேசுறதுக்கு மூவ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புதிய நண்பர்கள் கூட வெளியில சுற்றுலாக்கள், அதாவது அது அந்த சுற்றுலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிசினஸ் சம்பந்தமான ஒரு சுற்றுலா, ஓகேங்களா? பிசினஸ் சம்பந்தமா ஒரு இடத்த போய் பார்த்து பேசி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆர்டர்ஸ் எல்லாம் வாங்குறது, இது சம்பந்தமான ஒரு விஷயத்துக்கு போவீங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா தொழில் முதலீடுகள் பண்றதுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணுவீங்க. அங்கிருந்து ஒரு பிசினஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்சமோ 20 லட்சமோ இந்த டைம்ல போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பெரிய லெவல்ல இந்த பிசினஸ் பண்ணலாம். எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இந்த 16, 18, 19 இந்த நாட்கள்ல பண்றது மிக மிக சிறப்புங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 20, 21, 22 இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா மனசு சந்தோஷமா இருக்கும். உடம்பு சுறுசுறுப்பா இருக்குங்க. எல்லா வேலைகளுமே ரொம்ப அற்புதமா பார்ப்பீங்க. இந்த நாட்கள்ல நீங்க புதிய வேலைகள், புதிய முயற்சிகள், இது எல்லாத்தையுமே இந்த நாட்கள்ல நீங்க எடுத்தீங்கன்னா மிக 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 சிறப்பா இருக்கும் மேஷராசிக்கு. இதுவரைக்கும் மேஷராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன்.